நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு, ஒரு மகத்துவம் உண்டு, ஒரு மகிழ்ச்சியும் உண்டு. ஆம், செப்டம்பர் 5ஆம் தேதி தான் கப்பலிலே நமது பாரத நாட்டுக்கு வந்து நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையன் வந்தான். இந்த கப்பலால் வந்த அந்த வெள்ளையனை கப்பலை கொண்டே நாடு கடத்த வேண்டும் என்று அந்நாளில் ஒருவர் நினைத்து கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்பட்டார். வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் அன்றைக்கு விடுதலைக்காக தேசத்தினுடைய விடுதலை போராட்டங்கள் பல தலைவர்கள் தலைமையிலே மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் என்று பலரால் பல்வேறு இடங்களிலே நடைபெற்ற போது தனி ஒரு மனிதனாக முன்னின்று பலரை அழைத்து பலர் உதவிகளோடு வெள்ளையனையே எதிர்த்து வெள்ளையனுடைய ஆட்சி இந்த பாரத நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அவனுக்கு எதிராக கப்பலோட்டிய தமிழன். கப்பலிலே தானே வந்தாய் கடல் வழியாக எங்கள் நாட்டுக்கு, அந்த கப்பலை வைத்தே உன்னை நாடு கடத்துகிறோம், எங்கள் நாட்டிலே இருந்து வெளியேற்றுகிறோம் வெள்ளையனே என்று கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அவர் பிறந்த நாள் இந்த செப்டம்பர் 5. அவரை நினைவுகூரும் முகமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்று, கப்பலோட்டியதற்காக அந்த கப்பலை ஒளிய வைக்க வேண்டும், கப்பல் வியாபாரத்தை தடுக்க வேண்டும் என்று வெள்ளையன் பல்வேறு வகையிலே சூழ்ச்சிகளையும் முயற்சிகளையும் சதிகளையும் செய்தான். இருந்த போதிலும் வெற்றிகரமாக தூத்துக்குடி நகரத்திலே கப்பலோட்டிய தமிழன் கப்பல் பவனி வந்தது. அந்த கப்பலை ஓட்டி காண்பித்த ஒரு மாவீரனாக இந்தியா திருநாட்டிலே வெள்ளையனுக்கு எதிராக கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயரை பெற்று மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் என்று அன்றைய விடுதலைக்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர்களால் போற்றப்பட்டு பாராட்டப்பட்ட ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலே கப்பலோட்டிய தமிழன் என்று புகழப்பட்டான். அந்த கப்பலோட்டிய தமிழன் இறுதி காலத்திலே துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. கோவை மத்திய சிறையிலே வெள்ளையினால் அடைக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு பல்வேறு குற்றங்களை சுமைத்து அந்த சிறையிலே செக்கெழுத்த செம்மல் செக்கை இழுக்க வைத்தான். கப்பலோட்டிய தமிழனை நாட்டுக்காக உடைத்ததற்காக அந்த வெள்ளையன் நம்முடைய வ.உ. சிதம்பரனாரை செக்கெடுத்து வைத்தான். இப்படியெல்லாம் கொடுமைகள் நடைபெற்றாலும் இன்றைக்கும் செப்டம்பர் 5ஆம் தேதி வந்தால் கப்பலோட்டிய தமிழனை இந்த நாடே நினைவு கூறுகிறது, இந்த நாடே போற்றுகிறது, இந்த நாடே வாழ்த்துகிறது. அப்படி ஒரு தமிழனை வாழ்த்துகின்ற இந்த கப்பலோட்டிய தமிழனை நமது நீலமலை தொலைக்காட்சி நேரிடுக்காக நினைவுகூர் நிகழ்ச்சியாக இதை நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் பல்வேறு சம்பவங்களை தொகுத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நமது நீலமலை தொலைக்காட்சியில் இதை வழங்கியிருக்கிறார். கப்பலோட்டிய தமிழன் செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்த இந்நாளில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது என்று நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் நேயர்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் அதில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறி உங்கள் கமெண்ட், உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எண்ண பதிவுகளை பதிவிட்டு இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது என்று தெரிவிங்கள் என்று தெரிவித்து இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை யூடியூபிலும் பார்ப்பதற்கு உங்கள் பகுதியிலே நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் நல்ல செய்திகளையும் உள்ளூர் செய்திகளும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு நவரசமான தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு கேபிள் டிவியை பணம் கொடுத்துதான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
அந்த உரிமையில் எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று உங்கள் பகுதி ஆபரேட்டரிடம் கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்